ஹலோ பேசஞ்சர்ஸ். யார் உண்மையான பேய், இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வெல்கம் டு டோனி எக்ஸ்பிரஸ். இன்றைக்கி நம்ம டே 59 ஆஃப் பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே இன்றைக்கி நான் எபிசோடை பற்றியே முதல்ல பேசுகிறேன். ஏன்னா இது நான் லைவில் பார்த்தேன். எபிசோட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பேசினா தான் கொஞ்சம் ஃப்ளோ கரெக்டாக வரும். ஸோ தர்ஷிகாவோட கெட்டப் சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட அந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு இவங்க பண்ணது. அண்ட் டீமன்ஸ் எல்லாருமே நல்லா கெட்டப், நிறைய மேக்கப்லாம் போட்டு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ டெவில்ஸ்க்கு இறக்க குணம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்றைக்கி 3 பேரை சூஸ் பண்ணி அவங்களோட ஹார்ட்டை போடுங்கன்னு ஃபஸ்ட்டு பிக் பாஸ் சொல்லியிருந்தார். அதில் அன்சிதா, பவித்ரா அண்ட் சத்யாவை சூஸ் பண்ணாங்க. ஓகேவா, பர்சனலாக போக வேணாம் அப்படின்னு தர்ஷிகா அண்ட் அருண் சொன்னாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேவரட் பர்சனை நம்ம பண்ணால் இவங்க பிரேக் ஆக சான்ஸ் இருக்குன்னு சொல்லி அப்படியே சொன்னாங்க. ஓகேவா, ஸோ இது எப்படி ஆரம்பிச்சுது, இதுக்கெல்லாம் காரணம் யார், இன்றைக்கி நடந்த அந்த கலவரத்துக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் யார் வச்சதுன்னா மஞ்சரி. முதல்ல டொமேட்டோவை எடுத்து பவித்ராவோட மூஞ்சில் பூசினாங்க. அப்புறம் தர்ஷிகா அன்சிதா கிட்ட எல்லா வன்மத்தையும் சிரிச்சுக்கிட்டே கக்க வேண்டியது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையே பார்த்தீங்கன்னா தர்ஷிகா தான் இன்னைக்கு நாள் ஃபுல்லாக அவங்களோட வன்மத்தை கொட்டிகிட்டு இருந்தாங்க. இது இந்த டாஸ்க்கை, ஒரு டீமனை டாஸ்க்கை ஒரு சாக்காக வச்சுக்கிட்டு அவங்களோட பர்சனல் வெஞ்சன்ஸ் எல்லாத்தையும் கொட்ட ஆரம்பித்தாங்க. தீபக் சொல்லணும்னா சூப்பராக ஹேண்டில் பண்ணார். டீமன்னா எக்ஸாம்பிள் அவரை சொல்லலாம். ஏன்னா அவர் வார்த்தையால் விளையாடி தான் பவித்ராவோட பேட்ஜை பிடுங்கினார் அழ வச்சு. அப்படி பண்ணியிருந்தா ஒரு பிரச்சனையுமே இல்லை. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாங்க, தப்பே கிடையாது. இப்போ நீங்கள் முட்டை கொடுக்குறீங்களா, தப்பு இல்லை. டொமேட்டோ பண்ணுறீங்களா, தப்பு இல்லை. இது ஏன்னா பழைய சீசன்லேயும் இதெல்லாம் பண்ணாங்க. அதெல்லாம் நான் எந்த தப்புமே சொல்ல மாட்டேன். முட்டையை அன்சிதா மேலே ஊற்றுனாங்க, தலையில் தடவுனாங்க, குப்பையை எடுத்து போட்டாங்க, சாச்சனா இதெல்லாம் பண்ணாங்க. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை. மஞ்சரி ஒன்று பண்ணாங்க. இதுலேருந்து தான் பிரச்சனை. சால்ட்டு, இவ்வளோ உப்பு ஒருத்தவங்களோட வாயில் கொட்டுறாங்க, அப்புறம் தண்ணியை குடிக்க சொல்கிறாங்க. அவ்வளோ உப்பு உள்ளே போச்சுன்னா இல்லை, இந்த டாஸ்க்கை விடுங்க. மெடிக்கல் டேர்ம்ஸில் பார்த்தா ப்ரெஷரை ஏதோ ரத்தத்தை சுருக்கிடும், ரத்தத்தை சுண்டிடும். அவ்வளோ பண்ணக்கூடாது. ப்ரெஷர் பயங்கரமாக ஏறும். உப்பு கொடுத்ததே முதல்ல தப்பு. ரெண்டாவதாக சாச்சனா ஃபாலோ அப் மாதிரி மிளகா கொடுத்தாங்க. இதெல்லாம் ப்ரெஷரை ஏற்றுறதுங்க. ஸ்ட்ரோக் வர வாய்ப்பு இருக்குது, நரம்பு வெடிக்க வாய்ப்பு இருக்குது. அவ்வளோ உப்பு மெடிக்கலி நாட் சோடியம், அவ்வளோ சோடியம் ஒருத்தவங்க உடம்புல போகக்கூடாது. இது கூட புரியலன்னா அப்புறம் நீங்கள் எதுக்கு உள்ளே இப்போ சாச்சனா 21 வயசு, அவங்களே எல்லாரும் பேம்பர் பண்ணுறாங்க குழந்தை மாதிரி. இதில் மஞ்சரியும் இதை பண்ணது ரொம்ப வியக்கத்தக்கதாக இருக்குது. அவங்க பண்ணுறது ரொம்ப தப்புங்க அதெல்லாம். அப்புறம் தண்ணி கூட கொடுக்கக்கூடாது. நாங்கள் யார் சாச்சனா இப்போது மிளகா கொடுக்குறாங்க, சௌந்தர்யா தண்ணி கொடுக்குறாங்க. அப்போ தண்ணி கொடுக்க சொல்லியே நான் அப்படின்றாங்க. சரி, ஒரு டீமனாக நீங்கள் தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, மிளகா சாப்பிட்ணுன்னு சொன்னீங்கன்னா, ஒரு டீமனாக அவங்களும் தண்ணி கொடுக்குறது தப்பில்லை. ஏன் அவங்க தண்ணி நிறைய கொடுக்கலாம், அப்படி கூட பண்ணியிருக்கலாம். இந்த கேமே மொத்தமாக மாற்றிட்டாங்க. போன சீசன்லலாம் சூப்பர். இப்போது சீசன் 6லலாம் அசீமோட ரவுண்ட்லலாம் வரும்போது சூப்பராகவே இப்போ அக்ரெசிவாகவும் இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் யாரும் வரம்பு மீறலை. இப்போ ஸோ டாஸ்க்கு தான் டீமனாக அவங்களோட கெட்டப்புங்க. ஆனால் இவங்க ரியலாகவே பண்ணுறாங்க. தர்ஷிகா சைட் ஒன்றும் இல்லை, மிளகா தான், விடுன்றாங்க அன்சிதா கொடுத்தது. இவங்க சாப்பிடுவாங்களா மிளகா? அதுக்கப்புறம் அதுக்கு இப்போ சௌந்தர்யா தீபக்கோட கேம் வார்த்தையால் விளையாடுனது. அவங்க நடிக்கிறாள் அப்படி மிளகா சாப்பிட்டு அந்த பண்ணுறதுலாம், அந்த ரியாக்ஷன்லாம் அதெல்லாம் ஓகே தான், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. தீபக் சூப்பராக, அப்புறம் சத்யா சூப்பராக பண்ணாருங்க. அவர் பொறுமையாக கடைசி வரலாம் சர்க்காஸ்டிக்காகவே கொஞ்சம் கொண்டு போனார். ஆனால் அதுக்கும் பிடுங்கினாங்க. இவங்க பிடுங்குறத பற்றி இவங்களுக்குலாம் சொல்ல வேணும். ஸ்டார்டிங்லேருந்து பிடுங்கின்னு தான் இருக்காங்க எல்லாத்தையும். அப்புறம் தர்ஷிகா அன்சிதாவை பிரேக் பண்ணுறதுக்கு ஜெஃப்ரியை தோப்புக்காரனை போட சொன்னாங்க, 1000 தோப்புக்காரனை போட சொன்னாங்க. இதில் தான் எனக்கு கொஞ்சம் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. என் மைண்ட்லேயே 2 கான்ஃப்ளிக்ட் இருக்குது. இப்போது தர்ஷிகா மேலே தப்பு இருக்குது. இப்போது அன்சிதாவை போட சொல்லியிருந்தால் அது வேறு விஷயம். ஜெஃப்ரியை போட சொல்கிறாங்க ஏன்னா பிரேக் ஆவாங்கன்றது, அது ஓகே, பிரச்சனை இல்லை. ஜெஃப்ரியோ அதை ஸ்டாப்புன்னு சொல்லியிருக்கணும், இல்லை பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா, அது அவரும் பண்ண ஆரம்பித்தார். தர்ஷிகாவை கத்தாதீங்கன்னு சொன்னாங்க. அன்சிதா கத்தாதீங்க, நான் போடுறேன்னு சொல்லிட்டு இப்போ போட்டுக்கிட்டு இருந்தார். 137 வரலாம் வந்துடுச்சு. இப்போ ஜாக் அப்போ போய் தடுத்தாங்க.
அப்போ வந்து ஜாக்கும் தர்ஷிகாவுக்கும் ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு. இப்போது அன்ஷிதாவை விட ஜாக் அண்ட் சௌந்தர்யா தான் ரியாக்ட் பண்ணாங்க, அவசியம் இல்லை ஜெஃப்ரியே அதை பண்ணும் போது. ரெண்டாவது, அன்ஷிதா பிரேக் ஆனாங்க, இதை அவங்க ஸ்டார்டிங்லேயே பண்ணியிருந்தா ப்ராப்ளமே இல்லை பண்ணியிருக்கவே கூடாது. அதை விட்டுட்டு அவ்வளோ பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் ஏன் பிரேக் ஆனாங்க? வாட் இஸ் தி பாயிண்ட்னு தான் கேட்குறேன். அவ்வளோ ரியாக்ட் பண்ணுறாங்க, இதை நீங்கள் ஸ்டார்டிங்லேயே பண்ணிட்டு முடிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லையே. தர்ஷிகா சொன்ன மாதிரி அன்ஷிதா ஸ்டார்டிங்லேயே பிரேக் பண்ணியிருக்கணும். இப்போ தர்ஷிகா அது கொடுத்தது தப்பு, ஏன்னா ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ணுறது, ஓகே, ஃபிசிக்கலாக பண்ண வைக்கிறது. இதுக்கு ஆன் டாப் ஆஃப் தட் இது என்ன மேட்டர்னா, ஏற்கனவே போனாட்டி ஜெஃப்ரியை வந்து 50 தோப்புக்கரணை போட வச்சு அவருக்கு வலிச்சது தெரியும். ஸோ தர்ஷிகா ஒன்று ஸ்டாப் பண்ண சொல்லிட்டு வேறு டாஸ்க் கொடுத்துருக்கலாம். ஏன் தோப்புக்கரணை மட்டும்தான் உங்களுக்கு தெரிஞ்சது, அவ்வளோதான் உங்கள் மூளை யோசிக்குதா? இல்லை எனக்கு புரியல. எவ்வளோ இருக்குது? ஏன் தரையில் ஸ்விம் பண்ண சொல்லுங்கள், ரோல் பண்ண சொல்லுங்கள், தவளை மாதிரி ஓட சொல்லுங்கள். இவ்வளோ இருக்கிறத விட்டு தோப்புக்கரணை தான் போடணும். அதுவும் 134 வரலும் தர்ஷிகா அதை ரோல் பண்ணதும் தப்பு தான், ஜெஃப்ரி அதை பண்ணதும் தப்பு தான், அன்ஷிதா பிரேக் ஆனதும் தப்பு தான். அன்ஷிதா ஒன்று ஸ்டார்டிங்கில் பிரேக் ஆகிருக்கணும், இல்லை எவ்வளோ நேரம் பண்ண வைக்கிறாங்களோ பண்ண விட்டுட்டு அவங்களோட கேம் அங்கே ஆடி இருக்கணும். அதை விட்டுட்டு எமோஷ்னலாக ஆகி கத்தி, ஒருவேளை அந்த உப்பு கொடுத்ததுனால தான் அவங்க ஃபுல்லாக எல்லாத்துக்கும் கத்திக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஃபுல்லாக. அன்ஷிதா ஓரளவுக்கு ஓகேங்க, என்னோட வீட்டில் எல்லாமே வந்து இது ஆகுது. ஸோ எனிவே, ஒருத்தரை ஃபிசிக்கலாக ஹர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் தீபக்கும் முத்துவும் பண்ணுறாங்க. ஆனால் முத்து வந்து வேற கேம் ஆடுறாரு, அதை நான் சொல்கிறேன் அப்புறமா. இப்போ தீபக் பண்ணுற மாதிரியே எல்லாருமே பண்ணியிருக்கலாம். அட்லீஸ்ட் டாஸ்க்னா கொஞ்சம் முட்டை ஊற்றுறதுலாம் பிரச்சனையே இல்லைங்க, உங்கள் ஃபுட்டு வேஸ்ட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் தர்ஷிகா வந்து கத்த ஆரம்பித்தாங்க ஜாக்லினா, எதுக்கு அவங்க ஜெஃப்ரியை ஸ்டாப் பண்ண சொன்னதுக்கு. அவங்க கத்துறது ஒரு நேற்று ரஞ்சித் சார் சொல்கிற மாதிரி தான், ரியல் டெவில் ஐஸ் அவங்களுக்கு இருக்குன்ற மாதிரி ரொம்ப பர்சனலாக போயிட்டு ரொம்ப மோசமாக கத்துறாங்க. ரியல் டெவில் அவங்க தான் கத்துறாங்க, ரொம்ப திட்டுறாங்க. ஆக்சுவலி நீங்கள் டாஸ்க் தானே பண்ணுறன்றீங்க, டாஸ்கில் எதுக்கு அவங்களோட பர்சனல் நாமினேஷனை பற்றி பேசுகிறீங்க? நீங்கள் டாஸ்க்னால் டாஸ்க்காக பார்க்கணும், இல்லை பர்சனலானா பர்சனலாக பார்க்கணும். இவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும் போது ஜாக்லினை வந்து பர்சனலாக திட்டுறாங்க. நீங்கள் நாமினேஷன் இருக்க கூட நல்லவங்களாக நடிக்கிறீங்க, உங்களுக்கு எங்கே வலிச்சுது? அப்புறம் வந்து பைத்தியம்னு பேசினாங்க, சீப்பா அப்படின்னு சொன்னது தர்ஷிகாவுக்கு ப்ராப்ளம். அப்புறம் அப்படிலாம் பேசாத அப்படின்னது ஜாக்லினும் வந்து சீப்பா பைத்தியமோ ஏதோன்னு சொன்னாங்க. பைத்தியம் சொன்னால் வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னதுக்கு ஜாக்லின் வந்து அப்படி தான் பேசுறதுக்கு இது உன் அப்பா வீடு இல்லைன்றாங்க. ஒரு விஷயம் இதை வந்து சௌந்தர்யா கேட்டாங்க, ஏன் அப்பாவை எழுதுகிறேன்னு கேட்டோன்னே முத்து வந்து திசை திருப்புறன்றாரு. ஒன்று கேட்குறேன், யாராக இருந்தாலுமே உங்கள் அப்பா வீடா அப்படின்னு கேட்டால் கோவம் வரும். பிக் பாஸ்ன்னு இல்லை, எங்கே வேணாலும் அது கோவம் வரும். எஸ்பெஷலி ஜாக்லினுக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட் ஆகும். ஏன்னா இப்போ தர்ஷிகா சொல்கிறாங்க, எனக்கு வந்து அப்பா இல்லாமல் தான் நானும் வளர்ந்தேன் அப்படின்றாங்கல்ல. அப்புறம் நீயாவது உங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன், நான் எங்கள் அப்பாவை பார்த்தது கூட இல்லை அப்படின்னா எனக்கு தான் ஃபீல் ஆகுன்றாங்க. ஒன்று கேட்குறேன், உங்கள் அப்பா இப்போ நான் பர்சனலாக பேசுகிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, தர்ஷிகாவோட அப்பா வந்து லைஃப்பில் இல்லை, அவர் உயிரோடு தான் இருக்கார், எங்கேயோ போயிருக்காரு. நான் தான் உங்கள் பொண்ணுன்னு காட்டுற அளவுக்கு தர்ஷிகாவுக்கு காட்டுறதுன்னு அவர் பார்க்கறதுக்கு ஒரு ஆள் இருக்குது. ஜாக்லினோட அப்பாவை பார்த்ததில்ல. ஜாக்லின் அவங்க அப்பாவை எப்படி பார்த்தாங்க? சின்ன வயசில் அவங்க கண்ணத்தை இருக்கும்போது அவங்க அப்பா ஹி வாஸ் ஹேங்கிங், இறந்து போய் தொங்கின்னு இருக்காரு. அது அவ்வளோ ஒரு ட்ராமா. அப்போது உங்கள் அப்பான்னும் போது அது எவ்வளோ ஹர்ட் ஆகுன்றது முத்துக்கு தெரியாதா? அவ்வளோ அறிவாளியாக இருக்க முத்துக்கு தெரியாது. முத்து சப்போர்ட்டர்ஸ், நான் பிஆர்லாம் சொல்லாதீங்க, இது வந்து ரொம்ப பர்சனலாக அவங்க திட்டினது தான். அப்படி தான் நான் எடுத்துப்பேன், இதை அப்படிதான் எல்லாருமே எடுத்துப்பாங்க. ஏன் உங்களுக்கு கோவம் வராதா? கோவம் வராதுன்னு சொன்னால் அது பேர் நடிப்பு. முத்து அவர் உள்ள திசை திருப்புறீங்க அப்படி சொல்லலை. இல்லை அருண் வேற எப்போவுமே தூக்கின்னு வருவார்ல, அந்த மாதிரி எனக்கு தூக்கிட்டு வந்தார் இந்த விஷயத்தில். நாங்கள் இருக்கோம், நாங்களாம் அப்படி விட்டுற மாட்டோன்றாரு. ஏங்க இப்போது இதே போன சீசனில் அர்ச்சனாவுக்கு பேசும்போது அர்ச்சனா கோவப்படலையா? அப்போ அது கரெக்டாக தோணுச்சு அவங்களுக்கு? இது ரொம்ப தப்புங்க. அவங்களோட ட்ராமாவை வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணுற மாதிரி மீன் பண்ணி பேசலைனாலும் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது தப்பு. எப்படி ஒருத்தருக்கு அந்த வார்த்தை வரும்ன்றது எனக்கு புரியல. உங்கள் அப்பா இதுவும் வீடு இல்லைன்னு சொல்லியிருந்தா அது வேற, உங்கள் அப்பா வீடான்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்காங்க? அவங்க மீன் பண்ணுறாங்களோ இல்லையோ அந்த வார்த்தை தப்பு தான். அப்புறம் வந்து இது சௌந்தர்யா கேட்டது கரெக்டு தாங்க நான் சொன்னது. ஏன்னா சௌந்தர்யாக்கும் வந்து மஞ்சரி ஒரு வாட்டி சொன்னாங்க, இது உங்கள் அப்பா பேக்கரின்னு நினச்சிக்கிட்டு ஏதோ பண்ணுறாங்கன்னு. அதுவுமே பர்சனல் அட்டாக் தான். ஸோ இப்போ கேம்குள்ளே பர்சனல் திங்ஸை நிறைய பேர் எடுத்துக்கிட்டு வராங்க. தர்ஷிகா சேயிங் ஜாக்லின் தான் ரியல் ஈவல்னு உள்ளே போய் அவ்வளோ கற்றுறாங்க. அவங்களோட டிவிஎஸ் ஃபேஸ் தான் வெளியில் வருது. டிவிஎஸ்னால் டெவில் ஃபேஸ்.
அவங்களோட ஈவில் ஃபேஸ் தான் வெளியில் வருது. இதில் அவங்க ஜாக்லினை ரியல் ஈவில் பர்சனலாக திட்டுறாங்க. உங்களுக்கு உங்களோட க்ரஷ்ஷுக்கு வந்து அவங்கள பிடிக்கலனா நீங்கள் அப்படி போய் கத்த வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ யார் மேலே தப்பு இருக்குது? உங்கள் மேலே தான். அப்புறம் வந்து சாச்சனா, ஐயோ அவங்க பண்ணுறது சில்லறத்தனமாக இருக்குன்னு சத்யாவோட எக்ஸ்பென்சிவ் பேண்ட்டை வந்து கிழிச்சாங்க. அவரும் ராணுவுக்கு மூளையே இல்லைன்றது சொல்கிறது உண்மைதான். கிழிக்கிறாங்க ஒரு பேண்ட். அப்படி கிழிக்கிற அவங்க கஷ்டப்பட்டு தான் வந்திருக்காங்க. யாருமே வந்து இங்கே ஜாலியாக ஃப்ரீயாலாம் வரல. ஸ்பான்சர்ஷிப் இருக்குது நிறைய பேருக்கு வந்து சம்பாதிக்கணும்னு வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து காசுக்கு செலவு பண்ணிட்டு வந்திருக்காங்க. அவரோட பேண்ட் வந்து 14,000 அவரோட ஷூஸ் அண்ட் இது. அதுக்கு ஷூவில் ஓட்ட போட ட்ரை பண்ணியிருக்காங்க, பேண்ட்டை கிழிச்சாங்க. இதை வந்து முத்து பார்த்துட்டு சிரிச்சுன்னு தான் இருந்தார். நல்லா நோட் பண்ணாங்க, முத்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தார். அப்புறம் இப்போ ராணா ஒரு இடத்துல ஸ்மார்ட் ப்ளே பண்ணாருங்க. என்னென்னா அன்ஷிதாவோட அவங்க அண்ணன் கொடுத்த லெட்டரை வந்து கிழிக்கிறேன்னு சொல்லி வேறு ஒரு பேப்பரை கிழிச்சு இதை வந்து ஒழிச்சு வச்சார். அதெல்லாம் கரெக்டு தான். மஞ்சரியும் வந்து பர்ஃப்யூம் பாட்டிலில் வந்து அன்ஷிதாவோட பர்ஃப்யூமை வந்து எடுத்துன்னு போய் ஒழிச்சு தான் வச்சாங்க. ஓகேவா? ஆனால் இந்த பேண்ட்டை கிழிச்சது ரொம்ப பெரிய தப்பு. அது சாச்சனாக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அவங்க அப்பா வந்து சப்போர்ட் பண்ணுவார் வீக்கெண்டில். அப்புறம் மஞ்சரி வந்து பவித்ரா வாயில் முட்டையை ஊற்றிட்டு அதை வாய்க்குள்ளேயே துப்பக்கூடாதுன்னு வச்சுருந்தாங்க. கொஞ்சம் டிஸ்கஸ்டிங்காக இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஓகேன்னு தான் நான் சொல்லுவேன். ஃபிசிக்கல் டார்ச்சர் ஓகே. ஆனால் ஃபிசிக்கல் டார்ச்சர் நிறைய இருந்துச்சு பவித்ராவுக்கு. ஆனால் அவங்க சூப்பராக ஹேண்டில் பண்ணாங்க எல்லாத்தையும். நிறைய இடத்துல பிரேக் ஆனாங்க. வாயில் ஸ்பூன் வச்சுக்கிட்டு அப்படியே நிற்கிற முட்டையை அப்படியே வச்சு எனக்கு மூச்சு அடைக்கும். நான் அதுதான் ஃபிசிக்கல் டார்ச்சர்ன்றேன். முட்டையை கொடுத்தது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அப்புறம் அடுத்தது ஒரு முட்டையில் மூஞ்சை வாஷ் பண்ண சொன்னாங்க. ஆனால் பவித்ரா பயங்கர ஸ்ட்ராங்க இந்த விஷயத்தில். அப்புறம் நான் ஒன்று கேட்குறேன், அன்ஷிதாக்கு ஜெஃப்ரி 134 தோப்புக்கண்ணம் போடுற வரலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாதது. மஞ்சரி ஆனந்தி ஐம் சாரின்னு சொல்கிற போது அவ்வளோக்கும் வந்து பேட்ஜ் தூக்கி போட்டு போகிறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட டபுள் கேமாக டபுள் ஸ்டாண்டர்டானு எனக்கு தெரியல அன்ஷிதா. நீங்கள் வந்து ஒன்று ட்ராமா பண்ணுறீங்க இல்லை டபுள் கேம் ஆடுறீங்க, என்னன்றது நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோ தோப்புக்கணும் ஃபிசிக்கலாக ஹர்ட்டாகி கால் வலியில் துடிக்கிற ஜெஃப்ரி அப்போ அவ்வளோ போட விட்டுட்டு நீங்கள் சாரி கேட்குறது, நீங்கள் சண்டை போடுறது எப்படி? சாரி வாய் வார்த்தையால் பேசும்போது உங்களுக்கு ஹர்ட் ஆகிறது எப்படி? எனக்கு புரியல. அப்புறம் வந்து அன்ஷிதா வந்து ஐ வாண்ட் டு கோ ஹோம், அவங்க வீட்டுக்கு போனால் அழுகுறாங்க, கதறாங்க. எதுக்கு? ஆனந்தி சாரி சொன்னதுக்கா? எனக்கு புரியல. நீங்கள் உங்களுக்கு உப்பு வாயில் போடும்போது மிளகா வாயில் போடும்போது ஜெஃப்ரி 134 தோப்புக்காரனை போடும்போது வீட்டுக்கு போகணும்னு தோணாது தான் ஆனந்தி சாரி சொன்னதுனால உங்களுக்கு தோணுச்சான்னு எனக்கு தெரில. இப்போ ஜாக்லின் வந்து யார் அழுதாலும் போய் கன்சோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் அன்ஷிதாவை போய் கன்சோல் பண்ண போனாங்க. ஆனால் அன்ஷிதா வந்து இக்னோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஜாக்லினை. அவங்களோட பர்சனலோட என்ன தான் இருந்தாலும் நான் ஒருத்தர் அழும் போது போய் பண்ணுறது மனிதாபிமானம். அதை கூட இவங்க வந்து நெகட்டிவாக தான் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜாக்லின் வரும்போது. அப்புறம் பிக் பாஸ் வந்து கூப்பிட்டு யாருக்கு வேணாலும் ஹார்ட்டை போடுங்களா அப்படின்னு சொன்னோடனே எல்லாரையும் டார்கெட் பண்ண ஆரம்பித்தாங்க. அன்ஷிதா வந்து சொல்கிறாங்க நான் வேணுன்ட்டே பண்ணலன்னு ஜெஃப்ரியை வந்து போய் நான் வேணுன்ட்டே பண்ணலடா அப்படின்றாங்க. அது உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் தெரியலையா? 5-10 தோப்புக்கண்ணை போடும்போது உங்களுக்கு தெரியலையா? அப்புறம் அன்ஷிதா வந்து அவங்களோட எல்லா ஹார்ட்டையும் சாச்சனா கொடுத்துட்டு ஏற்கனவே எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஆனாலும் சாச்சனா முட்டையை எதுக்கு ஆல்ரெடி தேர்ஸ் நோ ஹார்ட் டு கிவ்ல, அப்புறம் எதுக்கு வந்து அவங்கள டார்கெட் பண்ணி அந்த முட்டையை வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. அதை வேறு யாருக்காவது கொடுத்துருந்தா நல்லா இருக்கும். யோசிக்கிற திறன் இல்லை. அப்புறம் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா விஷால் எங்கன்னே எனக்கு தெரிலங்க. எபிசோட்லேயும் சரி லைவ்லேயும் சரி விஷால் கிச்சனில் தான் இருந்தார். இப்போ எல்லார ஹார்ட்டையும் எடுக்கலாம்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ கூட விஷாலை யாருமே பெருசாக எதுவுமே இப்போ பனிஷ்மெண்ட் மாதிரி இப்போ ரஞ்சித் சாருக்கு வந்து கையை தூக்கி நிற்கிறது, ஹாஃப் செட் பண்ணுறது, இப்படி தான் டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. விஷாலுக்கு அது மாதிரி ஒரே ஒரு இடத்துல தான் வந்து ரயனோட அந்த சேரோட காலை பிடிச்சி இப்படி குனிஞ்சு நிற்கிறது மட்டும் தான் கொடுத்தாங்க. வேறு எதுவுமே விஷால் பண்ணல. இப்போது தர்ஷிகா சொல்கிறாங்களே நான் டாஸ்க்காக பண்ணேன்னு, தைரியம் இருந்தால் ஏன் விஷாலை போய் பண்ணல? உங்களோட க்ரஷ்ன்றதுனாலையா இல்லை உங்களோட ஃபேவரட்டிசம்னால வந்து அருண் முத்து யாருமே வந்து விஷால் கிட்ட எதுவுமே போவே இல்லையே? என்ன காரணம்? உங்களோட ஃபேவரட் பர்சனாக நீங்கள் என்ன சும்மா இருப்பீங்க? விஷால் என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாரு? எல்லா வீக்குமே அவர் எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ணுறதில்ல. அவர் வந்து ஹியூமர்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காரு தவிர என்ன கேம் ஆடி கிழிச்சாருன்னு எனக்கு தெரில. அவருக்கு அவ்வளோ ஓட்டு வருது. எனிவே, அப்புறம் இதை யாருமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து சொம்பு டிவியோட செல்லப்பிள்ளை, செல்லக்குட்டி, ராஜா விட்டு கண்ணுக்குட்டி, அதனால யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. அப்புறம் வந்து சாச்சனா வந்து முட்டையை வந்து அன்ஷிதா வாயில் ஆனந்தி வாயில் தடவுறாங்க. அந்த முட்டை கீழே விழுது. அதையே எடுத்து குடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அன்ஷிதா வந்து கோவப்படுறாங்க. இப்போ ஆனந்திக்கு அது பிரச்சனை இல்லை. அப்புறம் அன்ஷிதா காமன் சென்ஸ் இஷ்யூ தாங்க. சாச்சனாக்கு அது இல்லைன்றது தெளிவான விஷயம். அன்ஷிதா ஏன் கோவப்படுறாங்கன்னு தெரில, ஆனந்தி கோவப்பட்டிருக்கலாம். அப்புறம் வந்து சாச்சனாக்கு எங்கேயுமே காமன் சென்ஸ் இல்லை.
ஒரு செராமிக் ஒரு பொம்மையை இப்படி வச்சால் ஒழிய அது பத்திரமா பார்த்துக்கிட்டால் ஒழிய அது உடையோன்றது தெரிஞ்சதுன்றது எங்கள் வீட்டு என்னோடய குழந்தை 8 வயசு குழந்தை கூட தெரியும். அவங்களுக்கு தெரியலையா இப்படி போட்டால் உடையோன்னு. நான் என்ன இப்படியா போட்டான்றாங்க, கத்துறாங்க. அப்புறம் வந்து பேண்ட்டை கிழிக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு மூளை இல்லாத அவங்க பண்ணுறது தாங்க. அப்புறம் தீபக் வந்து செம பர்ஃபார்மன்ஸ். ஜெஃப்ரி கிட்ட தான் பிடிங்கிட்டாரு, 3 or 4 அவர் ஹார்ட்டை பிடிங்கிட்டாரு. ஸோ ஜெஃப்ரிக்கு செம்ம கால் வலி அப்படின்னு சொன்னார். அப்போவும் வந்து முத்து வந்து ஜெஃப்ரியை நிற்க வைக்கிறாரு, இல்லை பரவாயில்ல நில்லுங்கன்னு. அப்போ வந்து ஜெஃப்ரி வந்து அழ ஆரம்பிச்சுட்டு அவரோட ரோப் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உள்ளே போயிட்டார். அவர் வந்து அந்த காஸ்டியூமே தூக்கி போட்டு உள்ளே போயிட்டு ஜாக்லின் கன்சோல் பண்ணுவோம், ஷிவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அழவே ஆரம்பிச்சார். ரஞ்சித் சார் அருண்லாம் வந்து கன்சோல் பண்ணும்போது செம்ம கால் வலிக்குங்க. கண்டிப்பாக நான்லாம் ஸ்கூலில் போட்டிருக்கேன். எனக்குலாம் பனிஷ்மெண்ட்டுன்னு 100 போட சொல்லுவாங்க. 30 பண்ணும்போதே எனக்குலாம் கால் அடுத்த நாள் நான் லீவ் போட்டுருவேன், வலிக்கும். இவர் வந்து 134, ஏற்கனவே ஒரு 50. அப்புறம் வந்து இவங்க அழும்போது ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யாவும் அழ ஆரம்பித்தாங்க. நிறைய பேர் அதை ட்ராமான்னுவாங்க. ஆனால் நம்ம ஒருத்தர் மேலே பாசம் வச்சோம், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக பார்க்குறோன்னா அவங்க அழுதான் நம்மளும் அழுவோம். அது வந்து இட்ஸ் அ ஹியூமனிட்டி அண்ட் பேசிக் திங் தான். அதை நிறைய பேர் வந்து ட்ராமான்னு வெளில சொல்கிறாங்க. எனிவே மஞ்சரி வந்து ஆனந்தி சாப்பிடும்போது தட்டை பிடிங்கி உள்ளே வான்றாங்க. தட்டை பிடிங்கி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உள்ளே வான்னு சொல்லியிருந்து அவங்க அது கட்டலை அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தால் உள்ளே வந்திருக்கணும். இது அதுக்கும் வந்து அன்ஷிதா திருப்பி வந்து ஒரு பாடி கார்டு மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எனக்கு ஒன்றும் புரியல, அன்ஷிதாக்கு என்ன பிரச்சனை, டோர் கிட்டலாம் போயிட்டு உட்காந்து நான் வெளில போகிறேன், டோரை தரங்க வெளில போகிறேன், தயவு செஞ்சு அனுப்பி விட்ருங்கன்ற இந்த மாதிரிலாம் இருக்கும்போது. அப்புறம் வந்து மஞ்சரி சத்யாவோட பேட்ஜை பிடிச்சி இப்படி பிடுங்குறாங்க. அதையும் பிக் பாஸ் அக்செப்ட் பண்ணிட்டாரு. தர்ஷிகாவோட கேம், தர்ஷிகா வந்து அவங்க பணத்தை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு நிறைய இடத்துல வந்து அன்ஷிதாவோட மைக்கை பிடிங்கிட்ட பேச வச்சாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து மைக்கை பிடுங்கன்னு கேட்கல. அன்ஷிதா கிட்ட எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவங்க ஆடினதுக்கு அவங்க ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய பேர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஜாக்லின் கிட்ட அன்ஷிதாவை பற்றி தப்பாக பேசுகிறாங்க. ஸோ இது தர்ஷிகாவோட பாயிண்ட் இங்கே எதுவுமே வேலிட் இல்லை. அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே யாரோ ஒருத்தர் நீ சொன்ன மாதிரி தான், அவங்க கேமுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, யாரை வேணாலும் கீழே போட்டு மிதிப்பாங்க அப்படின்றது கரெக்ட் தான். தர்ஷிகாவோட கன்னிங்னஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்புறம் வந்து சத்யா வந்து அவுட் ஆஃப் த டாஸ்க்னு சொல்லிட்டு வந்து பேசினாங்க. என்னோடய பர்சனல் திங்ஸ் எல்லாம் நீங்கள் எக்ஸ்பென்சிவ் திங்ஸ் எல்லாம் வந்து இப்படி டெஸ்ட்ராய் பண்ணுறது தப்பு அப்படின்னு சாச்சனாவை தான் சொன்னார். அப்போது தீபக் எல்லாருமே சாச்சனாவை கேட்டாங்க. அப்போ வந்து ஜாக்லின் கேட்கும்போது சாச்சனா ஹை பிச்சில் கத்துறாங்க. அப்புறம் வந்து டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசினாங்க தீபக் கிட்டேயும் ஜாக்லின் கிட்டேயும் எல்லாருக்கிட்டேயும். இப்போ சௌந்தர்யான்ற ராணவுக்கும் சண்டை வந்துச்சு. உனக்கு மூளை இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு தான் சௌந்தர்யா சொன்னேன்னே இவர் வந்து திருப்பியும் வாய முடின்னு சொல்லி திருப்பியும் ஒரு சண்டை, ஒரு ஆர்கியூமெண்ட். அப்புறம் வந்து 21 வயசு ஆகுது, ஆனாலும் வந்து அவங்கள எல்லாரும் பேம்பர், அதுவும் முத்து வந்து ரொம்பவே பேம்பர் பண்ணுறாரு. இது முத்துக்கு தான் டவுன்ஃபால். முத்து வந்து நல்ல கேம் நிறைய இடத்துல ஆடினார். இன்றைக்கி அவர் பண்ணது தப்பு தான். அவர் மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி யாரையும் வந்து பேசப்போ ஜெயிலுக்கு யாரை போடணும்னு ஜெயிலுக்கு போடணும் முத்து தான் அதை வந்து இஸ் ஹெட்டிங் இட் அப்படின்னா தலைமை தாங்குறாரு. ஏன் மற்றவங்க யாருக்கும் வாய் இல்லையா? இவர் வந்து இப்போ அருணுக்கு மஞ்சரி ஜெயிலுக்கு போகணும், மஞ்சரிக்கு ஜாக்லின் ஜெயிலுக்கு போகணும், அப்புறம் முத்துக்கு வந்து சௌந்தர்யா ஜெயிலுக்கு போகணும். இதுக்காக அவங்க போடுற சண்டை ரொம்ப பார்க்க கிரிஞ்சாக இருந்துச்சு. இது ரொம்ப பெரிய நிறைய ஆர்கியூமெண்ட் தேவையில்லாமல் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா நாங்கள் ஓட்டு போட்டாங்க, அதில் சௌந்தர்யாவுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஜாக்லின் உடனே இல்லை நான் போகிறேன் எனக்கே தெரியும் அப்படின்றாங்க. அப்புறம் நீங்கள் அக்செப்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜாக்லின். இவங்க ஓட்டு போடும்போது கை தூக்குனாங்க. அப்படி தூக்கிட்ட பிறகு மெஜாரிட்டி நான் ஒத்துக்க மாட்டேன் சௌந்தர்யாவுக்கு வந்தோடனே. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை இதில் காட்டாதீங்க, நீங்கள் ரூல் போட்டிருக்கீங்க, அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண மாட்டீங்க. இவங்க 2 பேரும் போயிட்டு ஜெயிலில் போய் உட்காந்துக்கிட்டாங்க. அதெல்லாம் ஓகே ஒரு விஷயம். இப்போ அருண் வந்து சொன்னார் இதெல்லாம் ட்ராமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய இடத்துல. ஆனால் அருணோட ஒரு பாயிண்ட் கரெக்டு, சென்ஸை யூஸ் பண்ணி விளையாடணும், அது ஒன்று மட்டும் தான் கரெக்டு. அவர் மஞ்சரி உள்ளே போகணுன்றதுக்காக என்னென்ன பேசினாருன்றதுலாம் பயங்கரமாக இருந்துச்சு. ஆனாலும் முத்து வந்து நல்லா சப்பக்கட்டு கட்டுறாரு யார் மஞ்சரிக்கு, டபுக்கு டப்பான் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்தார். கடைசியாக வந்து ஜாக்லினை வந்து ஜெயிலில் போட்டாங்க. எல்லோரும் பேசி பிக் பாஸ்க்கு தான் டாஸ்க் லெட்டர் வந்தோடனே அதோட இந்த டாஸ்க்கை பாஸ் பண்ணிட்டாங்க. நாளைக்குன்னா இப்போ ஏஞ்சல்ஸ்லாம் டீமனாகவும் டீமன்லாம் ஏஞ்சலாகவும் மாறுவாங்க. நாளைக்கு என்ன பண்ணுறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நாளைக்கு நிறைய பேரோட டார்கெட் ஜாக்லினாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க இன்றைக்கே வந்து பர்ஸ்ட் அவுட் ஆனாங்க. ஸோ ஜாக்லின் அண்ட் சௌந்தர்யா தான் நாளைக்கு ப்ரைம் டார்கெட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டோனி எக்ஸ்பிரஸ். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Hit the notification bell. Bye bye.